ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப சிம்பிளான என்னுடைய ஸ்டைலில் தக்காளி வெங்காயம் வச்சு ஒரு மோர் குழம்பு டேஸ்ட்டு நல்லா இருந்தது. எப்படி செஞ்சேன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, சீரகம், காஞ்ச வத்தல் அதையும் சேர்த்துட்டு ஒரு நீல வாக்கில் வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். ஒரு எனக்கு கருவேப்பிலை, நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி பழம் அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான உப்பு, லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்குறோம். லைட்டாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் குக் பண்ணாலே நல்லா தக்காளி வெங்காயம் குக் ஆயிரும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தக்காளி வெங்காயம் சூடு ஆறுனதுக்கப்புறம் தயிரை நான் உப்பு போட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து மோர் மாதிரி மிக்சியில் அடித்து இதோட சேர்த்துருக்கேன். திரும்ப ஒரு வாட்டி நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான். இந்த சம்மர் வெயிலுக்கு ஒரு அழகான ரொம்ப ஈஸியான இந்த தக்காளி வெங்காயத்தை வச்சு ஒரு மோர் குழம்பு ரெடி பண்ணியாச்சுங்க. தக்காளி வெங்காயம் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மோர் குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்ஷா அல்லாஹ் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.